ஆரோக்கியமான உணவில் இடியாப்பம், அதில் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை சேர்த்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு பீட்ரூட் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. பீட்ரூட் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே பீட்ரூட்டோட கலர் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து இறங்கிரும். இடியாப்பம் மேக்கருக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டிங்க அப்படின்னா இது நல்லா ஒட்டாமல் இடியாப்பம் பிழியறக்கும் சரி, அந்த தட்டுலேயுமே நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். அதனால் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்ச சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா ஒரு சேர மாவு பிசைஞ்சு வரணும். நான் கை யூஸ் பண்ணியே பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை அப்படி இடியாப்பம் மேக்கரில் போட்டுக்கலாம். மாவு வந்து நீங்கள் சூடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துடலாம். மாவு மட்டும் ஆறிடுச்சுன்னு நினச்சிக்கிங்களேன், இடியாப்பம் பிழியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் வந்து மாவு வந்து கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுக்கிங்க, ஆறாமல் பார்த்துக்கிங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஆறாமல் இருக்கும். நீங்கள் எப்படி ஸ்டீமிங் ப்ராசஸிங் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸில் ஸ்டீம் ஆகிடும். இப்போ எடுத்து நான் பிளேட்டில் கொட்டுறேன் பாருங்களேன், அப்படியே ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் பூவு, ப்ரௌன் சுகர், வாழைப்பழம், நல்லா நெய்யெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணேன். அது வீடியோவில் காமிக்கல. தேங்காய் பால் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 ஏலக்காய் போட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்து கிட்ஸுக்கு சாப்பிட கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.